பத்தாதான் தெரியுமா? நல்ல வேலை. ஹாய் ஆல், ஃப்ரைடே நல்லா ஃப்ரைடே டேவாக முடிஞ்சிருச்சு. இது எதனாலும் நம்ம பார்க்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நைட் வந்து புவர் மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் வெனஸ்டே நைட் பார்த்தீங்கன்னா புவர் நம்பர் ஆஃப் ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா வந்தது. தென் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஃபார்ம் ஜாப்ஸ் ஆடட் இன் யூஎஸ் ஃபார் ஆகஸ்ட் மந்த்து இது வந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் நெகட்டிவ் ரிசல்ட்டாக தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் நிஃப்டியில் வந்து இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டி ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 300 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிருக்கு. இந்த வீக்லேயும் பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிச்சு. டியூஸ்டே 25,350 வரைக்கும் போணுச்சு. அகெயின் டியூஸ்டே நைட்டு வந்து யூஎஸோட டேட்டா எல்லாமே நெகட்டிவாக வந்துச்சு. டியூஸ்டே நைட் அண்ட் வெனஸ்டே நைட் அண்ட் தேர்ஸ்டே நைட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹெவியாக ஃபாலோ ஆகி இன்றைக்கி வந்து 24,852 வந்து அதோட மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி சார்ட் பார்க்கலாம். நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதோட சப்போர்ட் எல்லாமே உடச்சி கீழே போயிடுச்சு. இதனோட செட்டிங்ஸை நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ சப்போர்ட் எல்லாமே உடச்சி கீழே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதில் ஹெவியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ சேஞ்ச் ஆகிட்டாங்க. இல்லைனா கார்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் ஹெவியாக இருக்காங்க. 4 crore வரைக்கும் கார்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ கார்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும்போது பீப்புளோட மைண்ட் செட் எல்லாமே மார்க்கெட் நெகட்டிவில் போகுதுன்னு தான் அர்த்தம். அதுமாதிரி புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 crore தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஓஏ சேஞ்ச் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கரண்ட்டாக சேஞ்ச் ஆனவங்க பார்த்தீங்கன்னா புட்டோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி 26 lakhs தான். ஆனால் கார்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இன்றைக்கி சேஞ்ச் ஆகிருக்கும். அரௌண்ட் 2.93 crore வரைக்கும் போயிருக்கு கான்ட்ராக்டு. ஓகே, இப்போ கரண்ட்டாக வந்து யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 1% இப்போ ஃபாலோ ஆயிடுச்சு. இது லைவ் மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. நாஸ்டாக் அரௌண்ட் 2.5% ஃபாலோ ஆயிருக்கு. S&P 500 ஆல்மோஸ்ட் 2% கிட்ட ஃபாலோ ஆயிடுச்சு. இதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டியும் ட்ரேட் ஆகும். அதுவும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.5% வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. மேபி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே மார்க்கெட் நெகட்டிவில் தான் போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குது என்னன்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. நானும் செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. இது என்னோடய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்யூ.